அடுத்தடுத்த படங்கள் வந்தால் தான் சூரியனுடைய மார்க்கெட் என்னன்னு தெரியும். ஒரு இரங்கல் அறிக்கையை கூட விஜய் கொடுக்கல. சூப்பர் குட்ல படம் பண்ணுறப்ப அவங்க எப்பயுமே வந்து ஒரு பிரமாண்டமான படங்கள் அவங்க வந்து போகாது. சமீபத்தில் சிம்புவுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு இஷ்யூ, கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதை வெளில கோர்ட்டில் இவரே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் ஆயிடுச்சு சினிமா. இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட 3-4 கம்பெனிஸ் கையில் தான் தியேட்டர்ஸ் இருக்குது. விஷால் படமே இன்னைக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர் அங்கே போய் என்ன பண்ண போறாரு? பிகைன் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு சினிமா பற்றிய நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். முதல் கேள்வியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி வெள்ளி ஹிட்டான ஒரு பழைய திரைப்படம், அதோட ரீமேக்ல வந்துட்டு ஹீரோயினா வந்து நயன்தாரா அவர்கள் நடிக்கிறதா வந்துட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. பொதுவாகவே வந்துட்டு இப்போ சமீபத்தில் கூட மூக்குத்தி அம்மன்ல வந்து கடவுளா வந்து நடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான படங்களை சூஸ் பண்ண காரணம் வந்துட்டு மார்க்கெட் ஒருவேளை குறைஞ்சனால இப்படி சூஸ் பண்றாங்களா, இல்ல உண்மையிலேயே வந்துட்டு சீரியஸா இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா சார்? முதல்ல அவங்கள இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆடிவள்ளி பார்த்தீங்கன்னா ராமநாதன் சாருடைய படம். அப்போ எல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாளைக்கு 2 படம் ஷூட்டிங் நடக்கும். இந்த படத்தில் காலிலேருந்து மதியானம் வரைக்கும் இருப்பார், சாயங்காலம் அங்கே இருப்பார். அப்படியே ஒரு மேற்பார்வையை பார்த்துட்டே இருப்பார். அது 2 படம் பண்ணுவார். சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிடுவார். 100 படம் இது வரைக்கும் டேரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் 100 படம் பெரிய விஷயம் அது. அந்த மாதிரியான ஒரு டேரக்டர். ஒரு சீசனில் சாமி படமாக எடுப்பார். ஒரு சீசனில் இந்த குரங்கு, நாய், இதை வச்சு துர்கா, அந்த மாதிரி பாம்புலாம் வச்சு படம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ஏதாவது படம் பண்ணிகிட்டே இருப்பார். தேனண்டால் ஃபிலிம்ஸுங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் இப்போ அவருடைய பையன் முரளின்னு சொல்லிட்டு, தேனண்டால் முரளி, ராமநாதன் சாருடைய பையன். அது மாதிரி அவருடைய அப்பாவுடைய ஹிட் படத்தில் எடுத்து தான் ஒன்று ரீமேக் பண்ணுவோமா அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பர்சனலாக ஒரு சினிமா பார்க்கக்கூடிய ஆளாக நான் என்னுடைய வியூஸ் என்னென்னா, இது வந்து அவுடேட்டட். அது இப்போ இன்றைக்கி உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு அந்த மாதிரியான படங்கள் போகுமான்னு தெரியல. ஆனாலும் அவங்க ஒரு அட்டம் பண்ணுறாங்க. அது என்ன மாதிரி வேறு மாதிரி கூட ரசிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். அப்போ அந்த ஆடி வெள்ளி படத்தை தமிழை திருப்பி ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒன்றும் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணல, ஒன்றும் ஆர்டிஸ்ட் யாரும் ஃபிக்ஸ் பண்ணல. நயன்தாரா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அப்ரோச், ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நயன்தாரா ஃபிக்ஸ் பண்ணல, டைரக்டர் யாருன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணல. அந்த கம்பெனிலேருந்து இதை திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, ஆடிவெளி 2வா இல்லை ஆடிவெளி அப்படியே திருப்பி ரீப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. நயன்தாராங்கிறது வந்து அவங்களுக்கு பெருசாக மார்க்கெட் இல்லையா, அதனால தான் இந்த மாதிரியான படங்கள் வரும். ஏன் மார்க்கெட் இருக்கிறப்பே இப்போ மூக்குத்தி அம்மன் பண்ணாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் பீக்கில். இப்போ கொஞ்சம் நயன்தாராவுக்கு கொஞ்சம் டவுன் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அப்பயே அந்த படம் பண்ணாங்கல்ல, அறம் மாதிரி படம் பண்ணாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் அடிக்கிறது நயன்தாரா கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது பேமெண்ட்டு சரியாக வருதா, எவ்வளோ அவங்களுடைய பட்ஜெட்லாம் ஒத்து வருமானு தெரியல. ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போது கோட் மூவியை பற்றி தான் அடுத்த கேள்வி. டைரக்டர் வெங்கட் பிரபுவுக்கும் கேமராமேன் அவர்களும் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கதாகவும், அந்த பிரச்சனைனால அந்த ஷூட்டிங் ப்ராசஸுமே லேட் ஆகுது, இந்த படம் ரிலீஸ் ஆகிறத வந்து இதை பாதிக்குமா சார்? இன்னொரு தகவலும் வருது. அதாவது வெங்கட் பிரபுக்கும் விஜய்க்குமே ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு எதுனா பவதாரணியோடைய டெத்து. ஏன்னா வெங்கட் பிரபு தான் முழுக்க கூட இருந்தே பண்ணார். எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாம் பார்த்தோம். அப்போ அதாவது கரண்ட் அப்டேட்டடில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர், ஒரு ஹீரோ, அந்த வீட்டில் ஒரு பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது ஒன்று ஒரு போக வேண்டி போயிருக்கலாம், அதை போக முடியாத சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இரங்கல் அறிக்கையை கூட விஜய் கொடுக்கல. நம்ம பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரே டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு தான் அவர் கிளம்பி போயிருப்பார். அப்படிங்கும் போது அந்த ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது. இதனால தான் வந்து அந்த விஷயத்த கூட விஜய் பேசலை. எப்படியும் அந்த படத்தை முடிச்சுட்டு முதல்ல வெளியில் வந்துடணுங்கிற மாதிரியா ஒரு சின்ன ஒரு உரசல் போயிட்டுருக்கு. கேமராமேனுக்கும் வெங்கட் பிரபுக்கும் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குங்கிறாங்க. வெங்கட் பிரபுக்கும் விஜய்க்குமே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த கேமராமேனை வந்து விஜய் தான் ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு, அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த 3 பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் இருக்குது. அது படத்தில் பிரதிபலிக்காமல் இருந்தால் நல்லது தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கருடன் மூவி, அந்த மூவி வந்துட்டு சூரி அவர்களும் சசிகுமார் அவர்களும் லீடாக பண்ணக்கூடிய அந்த மூவி வந்து இப்போ தயாராகிட்டு இருக்கு. அந்த படம் வந்து 40 கோடி பட்ஜெட்டில் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவில் இது ரொம்ப பெரிய பட்ஜெட், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை போட்டு அதை எடுக்க முடியுமா? இல்லை, இது 40 கோடிங்கிறதுமே ஒரு ஆதாரமற்ற ஒரு தகவல் தான். ஏன்னா யாருமே இன்றைக்கி 40 கோடி ரூபாய் போட்டு சூரியை வச்சு ஒரு படம் எடுப்பாங்களாங்கிறது, எந்த ஒரு பிஸ்னஸ் இருக்குது, சூரிக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது.
சூரிக்குன்னு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, சூரியன் நடிக்கக்கூடிய படங்கள் நல்லாவும் போகுது. அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு யாரும் எடுக்க மாட்டாங்க. இது அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கிளப்பி விடுற ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்கும்னு என்னுடைய பார்வை. மேக்ஸிமம் ஒரு 25 ரூபா 30 ரூபாக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கும். 40 கோடிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமான அமௌண்ட்டாக இருக்குது. 40 கோடி ரூபா செலவு பண்ணி அதை எப்படி அவங்க ரிட்டர்ன் எடுக்க போகிறாங்க? ஏன்னா சசிகுமாருக்கும் ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸ் கிடையாது. ஆல்ரெடி சசிகுமார் நடித்த படங்கள் 4-5 படங்கள் ஒன்றுமே ரிலீஸ் ஆகாமல் வெயிட்டிங்கில் இருக்குது. அதுவே ஒன்றும் வெயிட்டிங்கில் இருக்குது. அப்படிங்கும்போது சூரியுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா போயிருக்கு. அடுத்தடுத்த படங்கள் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது, சில படங்கள் விருதுகளுக்கு போயிருக்கு, ஒரு டாக் இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் வந்தால் தான் சூரியனுடைய மார்க்கெட் என்னன்னு தெரியும். அப்படிங்கும் போது இந்த மாதிரியான 40 கோடி பட்ஜெட்டு 50 கோடி பட்ஜெட்னு கிளப்பி விடுறது தான். இது உண்மையான பட்ஜெட் எதுவும் தெரியாது. இப்போ சமீப காலமாக படத்தினுடைய கலெக்ஷன் போடுறாங்க, 100 கோடி 150 கோடிக்கு கலெக்ஷன் அப்படின்னு. 100 கோடி 150 கோடி ரூபா கலெக்ஷன் போட்டு படம் வருது, ஒரு படத்துக்கு 1000 கோடி ரூபாய்க்கு வருமானம் வருது அப்படின்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே சினிமாவுக்கு வந்துடுவாங்களே. எதுக்கு போட்டு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருக்கான், ஃபேக்ட்ரி வச்சு கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு ஐடி கம்பெனி வச்சுட்டு வருஷத்துக்கு 4 படம் எடுத்து 4000 கோடி ஆயிடுச்சு. அது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்காங்க படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக. இன்னொரு படி மேலே சொல்லணும்னா பிளாக் மனிஸை ஒயிட்டாக்குறதுக்கு இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. இந்த 40 கோடிங்கிறதுமே ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு தகவல் தான். சூரிய அவர்கள் வந்து காமெடி ஆக்டரா இருந்துட்டு இப்ப ஹீரோவா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இவருடைய இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல அட்டம்ப்ட் தான், நல்ல வளர்ச்சி தான். ஏன்னா அவருக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு நிறையா சிவகார்த்தியன் வந்து கதை விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறாரு, கதையை சூஸ் பண்ணுறதுல. இந்த கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படம்லாம் ஒரு புதுசாக ஒரு அட்டம்ப்ட். அந்த படத்தில் என்னென்னா லைவ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க, சவுண்டு ரீ ரெக்கார்டிங்கே கிடையாது. இப்போ எங்கே ஷூட் பண்ணாங்களோ அங்கே என்ன சவுண்ட் இருக்கோ அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிருக்கு. விடுதலை 2 ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு, நம்ம பார்த்தோம். அந்த ஸ்க்ரீன் பண்ணுறப்ப எல்லாரும் அந்த ஸ்டேஜில் ஏறி கிளாஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி புது புது அட்டம்ப்ட் 7 கட்டு 7 மலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா புது அட்டம்ப்ட், புது கதைகள். தனக்கு என்ன வரும், நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன கதை வரும், எடுத்தவொடனே ஓப்பனிங்கில் ஒரு ஓப்பனிங் சாங்கு 2 பேரும் அடித்து பறக்க வர்ற மாதிரியான காட்சிகள்லாம் வைக்காமல் நம்மளுடைய பாடி லாங்குவேஜுக்கு நம்மளுடைய கேரக்டருக்கு எந்த கதை வரும், இது வச்சா கரெக்டாக போகும். அந்த கதை மேலே நம்ம ட்ராவல் பண்ணிடணும், நம்ம மேலே கதை ட்ராவல் பண்ணிடக்கூடாதுங்கள சூரிய ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு கதையும் தேர்ந்தெடுக்கிறாரு. நல்ல முயற்சி தான். ஒரு 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 எந்த விதமான பக்கப்படமும் பின்படமும் இல்லாமல் தனியாக முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ரேஞ்சில் வளர்ந்து நிற்கிறாருங்கும் போது நல்ல ஒரு அட்டம் தான். இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது இல்லையா. சூரிய கூட தனியாக வந்து நம்மளும் வரலாம் முயற்சி. அப்போ முயற்சி பண்ணால் யாரும் வெற்றி பெறலாம், அதை தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சூரிய ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். நல்ல விஷயம் தான். இப்போ வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 வந்துட்டு ஆர்பி சௌத்ரி அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு சார். ஆனால் இப்போ அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை, ஆர்யா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. எதனால் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, இப்போ யார் தான் டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? சூப்பர் கூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பக்க பிளானடான ஒரு கம்பெனி. பட்ஜெட் வந்து கரெக்டாக சொல்கிற பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். ரெண்டாவது அவங்க பிஸ்னஸ் நிறையா பண்ண படம் கம்பெனினால இப்போ 100வது படத்தை பண்ண போகிறாங்க. அப்படிங்கும் போது அந்த பட்ஜெட் வைஸ் நமக்கு வந்து தகவல் என்னென்னா, பட்ஜெட் வைஸ் இவங்க ஒரு பெரிய பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க படத்தினுடைய ஃபர்ஸ்ட் காப்பி. அது அவருக்கு ஒத்து வரல அப்படிங்கிறதுனால அந்த படத்தை வந்து அவர் விலகிட்டார் அப்படிங்கிறது தான் தகவல். ஆனால் சூப்பர் குட்டில் படம் பண்ணுறப்போ அவங்க எப்பயுமே வந்து ஒரு பிரமாண்டமான படங்கள் அவங்க வந்து போகாது. சூப்பர் குட்டை பார்த்து மிஸ்டர் ரோமியோ இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள், அந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பிரபுதேவா, இந்த மாதிரி பெரிய நிறைய செலவு பண்ணி இருக்கக்கூடிய படங்கள் வந்து சூப்பர் குட்டுக்கு பெருசாக போகாது. சென்டிமெண்ட்டாக சின்ன சின்ன படங்கள்லாம் சூப்பர் குட்டுக்கு பெருசாக கை கொடுத்தது. அதுவும் இல்லாமல் சந்தானத்துக்கு உள்ள பிஸ்னஸ், சந்தானம் படத்துக்குள்ளான பட்ஜெட், இதெல்லாம் அவர் வந்து சினிமாவில் எங்கென்ன நாளாக இருக்கிறதுனால அவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு சொன்ன ஃபர்ஸ்ட் காப்பி பட்ஜெட்டும் இவங்க கொடுத்ததும் ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அந்த படத்துலேருந்து வந்துட்டார். ஆர்யா ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வருது. ஆர்யா ஆரம்பித்தா என்ன, சந்தானம் ஆரம்பித்தா என்ன, 2 பேரும் ஒரு இடத்துல தான் படம் வாங்க போகிறாங்க. இப்போ அவங்களுடைய பேரில் ஆரம்பிப்பாங்க. ஃபினான்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரேப்பில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஆர்யா பேரில் சந்தானம் பண்ணுவார், அவ்வளோதான். ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷ் சார் வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாரு. நான் வந்துட்டு பெரிய பெரிய படங்கள் தான் பண்ணுவேன், பெரிய ஹீரோவை வச்சு தான் பண்ணுவேன், இந்த சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு அது பின்னாடியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா ப்ரொடியூசருமே சொல்லிட்டாங்க அப்படின்னா சினிமாவில் சின்ன பட்ஜெட் படங்களோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, ஐஸ்வரி கணேஷை பொறுத்த வரைக்கும் சினிமாவை வந்து ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அவங்க அப்பா இருந்த ஒரு ஃபீல்டு, அது தன்னோட விட்டு போயிடக்கூடாது. 38 இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறார். சிங்கப்பூரில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, லண்டனில் இருக்குது, இது மாதிரி ஒரு நிறைய நார்த் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலே கூட நடத்துகிறாங்க.
இந்த மாதிரி 38 இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் இவர் தான் வைஸ் சான்சலர், வேந்தராக இருக்கிறார். இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் சினிமா எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவருடைய அப்பா சினிமாவில் இருந்ததுனால அவருடைய தொழில் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேஷனுக்காக ஒரு படம் பண்ணுறார், ப்ரொடியூஸ் பண்ணுறார். அப்படிங்கும்போது இந்த சினிமாவில் என்னென்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் இல்லாத ஒரு ஃபீல்டு. நீங்கள் காலையில் இவ்வளோதான் ஒரு படம் 10 கோடி ரூபாய்க்குள்ள படம் முடிச்சிருந்தா 10 கோடி ரூபாய்க்கு யாராலையும் முடிக்க முடியாது. அது 15 கோடி ஆகும், 12 கோடி ஆகும். டெய்லி ஒரு நாள் ஆர்டிஸ்ட்டு டேட் கொடுப்பாங்க, அப்போ வந்து கடைசியில் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, கதை ஒன்று சொல்லுவாங்க, எடுக்கிறது ஒன்றா இருக்கும். இந்த மாதிரியான பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீல்டு, அதுவும் ப்ரொடியூசராக இருந்தால். சமீபத்தில் சிம்புவுக்கும் அவருக்கும் நடந்த ஒரு இஷ்யூ, கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அதை வெளில கோர்ட்டில் இவரே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, கோர்ட்டில் அலைய வேண்டிய, அதெல்லாம் இவருக்கு ஒரு 30-38 இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு 1000-2000 ஸ்டாஃப் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஒரு பட விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போகிறது வர்றது அலையிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு பெரிய ஹீரோ மட்டும் பண்ணுவோம், அதுனா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ விஜய் அவருக்கு டேட் கொடுத்துட்டாருன்னா ஏதாவது ஒரு கம்பெனி, ஒரு பெரிய கம்பெனியில் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் காப்பி பேசிஸ் படத்தை முன்னி வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அமௌண்ட்டும் லாபம், பெரிய லெவல் லாபம், கேரண்டியான லாபம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன படங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து பிரச்சனைன்னு வராமல் ரிலீஸ் டேட் தள்ளி போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேறு கம்பெனியை போய் அப்ரோச் பண்ணி, நீங்கள் சின்ன படங்கள் எடுத்தால் ஒரு 3-4 பேர் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ் சினிமாவில். அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணணும், அவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்கணும், அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. அதனால் வேணாம், பெரிய படங்களாக இருந்தால் மட்டும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியான முடிவு. சின்ன படங்கள் எடுக்கக்கூடிய சின்ன படமும் எடுப்பார். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த படம் பார்த்தோம் இல்லையா, நம்ம பிரதீப் ரங்கநாதனுடைய ஃபர்ஸ்ட் படம் கோமாளி. அந்த மாதிரி நல்ல கதை அம்சம் அவருக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா சின்ன படங்கள் எடுப்பார். பெரும்பாலும் அதை தவிர்த்துருவோம், சிக்கல் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறதாக தகவல் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன ஒன்றும் ஃபைனல் டிசிஷன் ஒன்றும் எடுக்கலை. ஓகே சார். ஆனால் இப்போது பொதுவாகவே தமிழ் சினிமாவில் வந்து சின்ன படங்களுடைய ஸ்ட்ரகிள் அப்படின்றது பெருசாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் ஆயிடுச்சு சினிமா. இன்றைக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட 3-4 கம்பெனிஸ் கையில் தான் தேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னா அவங்கள அப்ரோச் பண்ணி தான் ஆகணும், அவங்க மனசு வச்சா தான் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது சின்ன படங்கள் வந்து அந்த கம்பெனியில் கொடுத்துட்றாங்க, கொடுத்துட்டு படம் ஓடிச்சு தான் அவங்க ஷேரிங் கொடுக்குறாங்க. படம் இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறாரு, இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர், ஒரு படம் எடுத்துட்டாரு, ஒரு 50 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னா அவரால் பண்ண முடியாது, காசு இருந்தாலும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 3-4 கம்பெனி தேட்டரை பூரா லீஸுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு தேவையான படங்கள் மட்டும்தான் வாங்குறாங்க, அவங்களுக்கு தேவையான படம் மட்டும் தான் பண்ணுறாங்க. சின்ன சின்ன படங்கள் டைரெக்டாக தேட்டருக்கு போக முடியல, ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது உள்ள. அதனால இப்போ சின்ன படங்கள் வந்து ஒரு பெரிய சிக்கலில் இருக்குது. இப்போ இது இந்த அட்மாஸ்பியரை மாற்றணும் அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் முயற்சி எடுக்கணும். தயாரிப்பாளர் சின்ன படங்களா என்கிட்ட கொடுங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் கொடுங்க, தயாரிப்பாளர் சங்கம் தேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அது ரிலீஸ் பண்ண. தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எதுக்கு இருக்குது? ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம். டேரக்டர் வாங்கின சம்பளத்தை கொடுக்கல, ஹீரோ வாங்கின சம்பளத்தை அட்வான்ஸை கொடுக்கல, ஷூட்டிங் டேட்டு சரியாக வரல, இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக இடம். எடுத்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை தயாரிப்பாளர் சங்கம் செய்யணும். தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ளே இன்றைக்கி 1000 பிரச்சனையாக இருக்குது, 1000 போட்டியாக இருக்குது. 2 தயாரிப்பாளர் சங்கமாக பிரிஞ்சு போய் நிற்கிது. அதை அவர்கள் கையில் எடுத்தாங்கன்னா இது சரியாகும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு சிறு படங்களை நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் கையில் எடுக்கணும். ஓடிடிக்கும் இவர்கள் அந்த வேலையை செய்யணும். ஓடிடிக்கும் உங்கள் படத்தை கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணணும், பிஸ்னஸ்க்கு ஓடிடிக்கு அனுப்பணும். இந்த மாதிரியான வேலைகளை தயாரிப்பாளர் சங்கம் முன்னெடுத்து செய்யணும். விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் வந்து ஹீரோவா பண்ற அந்த படத்துல வந்துட்டு லாரன்ஸ் அவர்கள் கேமியோ ரோல் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. இப்போ உண்மையிலேயே அந்த ரோலும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ விஷால் அவர்கள் கூட அந்த சமயத்துல இந்த மாதிரி நானும் வந்து பண்ணுவேன், நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. இப்போ அவர் பண்ணுவாரா இல்லை இது வந்து ஜஸ்ட் அந்த நேரத்துல வந்து நம்ம பப்ளிசிட்டிக்காக நம்ம பப்ளிக்ல வந்து சொல்றோம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டாங்களா? இந்த கேமியோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமியோ பண்றதுனால படம் ஓடிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே தப்பான ஒரு கான்செப்ட். கேமியோ பண்ணால் படம் ஓட்டிருமா? படம் நல்லா இருந்தால் ஓடும். இப்போ அதுக்கு என்ன வேணால் பண்ணலான்னா இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்கான்னு பிஸ்னஸ்க்கு வேணால் யூஸ் ஆகும். அந்த பிஸ்னஸ்லேயே இப்போதைக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு பெருசாகலாம் யூஸ் ஆகாது. அதனால வந்து இப்போ படைத்தலைவன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, அது ஒரு கேமியோ ஒன்று பண்ணுறாரு லாரன்ஸ். அன்றைக்கி அவருடைய டெத்துக்கு வந்த பிறகு நான் ஏதாவது உங்களோட விஷயத்தில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்கணும், அதுக்காக எனக்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. அந்த கதைக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், இல்லாட்டி ஏதாவது ஒரு வச்சுருக்காங்க. இப்போ லாரன்ஸ் நடிக்கிறதுனால அந்த படம் ஓடிடுமா? கேமியா நடிச்சதுனால அவர் ஏதோ ஒரு இன்டென்ஷனில் அவர் உதவி பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாரு.
அதனால அந்த மேட்டர் விட்டுருவோம். இந்த பக்கம் வாங்க. இல்லை விஷால் நான் தம்பி, நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறேன். விஷால் படமே இன்னைக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவர் அங்க போய் என்ன பண்ண போறாரு? சரி விஷாலே நடிக்கட்டும், ஒரு கேமியா பண்ணாலும் படம் ஓடிடுமா, பிசினஸ் ஆயிருமா? ஏன் அவர் படத்தையும் பிசினஸ் பண்ண முடியாது, ஏகப்பட்ட சிக்கல் இருக்காரு, ஏகப்பட்ட கடனில் இருக்காரு விஷால். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பப்ளிசிட்டிக்காக, ஒரு வார்த்தை ஜாதத்துக்காக அங்கே சொல்றது. அவ்வளவு பிரியமானவர் இருக்காரு, அங்கே டெத் அன்னைக்கு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருக்கலாமே, ஏன் வந்தார்? அதனால வந்து அவர் அப்படி தான் சொல்லுவார். விஷால் சொல்றதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்கிற கூடாது. இன்னைக்கு எங்களோட சினிமா சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்பவே அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதேனும் உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிகைன் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.